பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். லாலு பிரசாத்தின் மகன் முதலமைச்சராகவோ சோனியா காந்தியின் மகன் பிரதமராகவோ வர முடியாது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆவேச பேச்சு. கோவில் ஆவணங்களை ஆன்லைனில் வெளியிடுவது தொடர்பாக வெளியிட என்ன தயக்கம் என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. 2 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைகளில் பணியிடங்களை நிரப்ப 888 கோடி ரூபாய் லஞ்சம். அண்ணாமலை குற்றச்சாட்டு. வரும் 5ஆம் தேதி தவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டம். விஜய் அறிவிப்பு. கூட்டணி நிலைமைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. தவேக நிர்வாகி நிர்மல்குமார் திட்டவட்டம். இனி விரிவான செய்திகள். லாலு பிரசாத்தின் மகன் முதலமைச்சராகவோ சோனியா காந்தியின் மகன் பிரதமராகவோ முடியாது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். நவம்பர் 6, 11 தேதிகளில் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலையொட்டி தலைவர்கள் பீகாரை முற்றுகையிட்டுள்ளனர். பிரச்சார கூட்டத்தில் பேசிய அமித்ஷா லாலு பிரசாத் மாட்டு தீவனம் நில மோசடி ஊழல்களில் ஈடுபட்டதாகவும் காங்கிரஸ் கட்சிக்கு 12 லட்சம் கோடி மதிப்புள்ள ஊழல் வழக்குகளில் தொடர்புள்ளதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசு PFI அமைப்பை தடை செய்துள்ளதாக குறிப்பிட்ட அமித்ஷா, ஆனால் இதற்கு எதிர்மறையாக காங்கிரஸ் செயல்படும் என்றும் குறிப்பிட்டார். கோவில் சொத்து விவரங்கள் குறித்து 2 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் கோவில் சொத்து விவரங்கள், தணிக்கை கணக்கு விவரங்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய என்ன தயக்கம் என்று நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் கோவில் சொத்து விவரங்கள், தணிக்கை விவரங்களை கோவில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வது குறித்த விவரங்களை 2 வாரங்களில் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணியிடங்களை நிரப்ப 888 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். 2538 பணியிடங்களை நிரப்ப லஞ்சம் வாங்கப்பட்டதாகவும், இதனால் விடாமுயற்சியுடன் தயாராக இருந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் கனவுகளை தமிழக அரசு தகர்த்துள்ளதாக அவர் விமர்சித்துள்ளார். முறைகேடாக பணி நியமனம் பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் தான் ஆணைகளை வழங்கியுள்ளதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். வரும் 5ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று விஜய் அறிவித்துள்ளார். அடுத்த கட்ட நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விவாதித்து முடிவெடுக்க பொதுக்குழுவை கூட்டுவதாக விஜய் தெரிவித்துள்ளார். கள நிலவரம் தவேகவிற்கு சாதகமாக இருப்பதாகவும், அடுத்த அடியை இன்னும் நிதானமாகவும் தீர்க்கமாகவும் எடுக்க வேண்டி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தவேக கழகத்தின் கூட்டணி நிலைப்பாட்டில் அதே நிலையில்தான் இப்போதும் இருப்பதாக கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டபோது தங்கள் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என்று தெரிவித்தார். அதிமுக தவேக கூட்டணி அமைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருந்தது. இது தொடர்பாக பேசிய EPS கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டுவிட்டதாக கூறினார். இது பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் அதை தவேக மறுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பட்டா நில உரிமையாளர்கள் தங்கள் நிலங்களை அளவீடு செய்வதை எளிமையாக்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக விண்ணப்பிக்க இணையதளம் அறிமுகமும் செய்யப்பட்டுள்ளது. அதற்கான கட்டணத்தையும் ஆன்லைனிலேயே செலுத்தலாம். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிமுகப்படுத்திய திட்டம் தற்பொழுது தமிழகம் முழுவதிலும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் 7 மணி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.